ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேரியபிள்ஸை பற்றி. வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னா என்ன, நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக 2 கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் டைனமிக்லி டைப்னு சொல்லுவாங்க அண்ட் ஸ்ட்ராங்லி டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஓகே, வேரியபிள் அப்படிங்கிறது பிளேஸ் ஹோல்டர்ஸ். அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் ஒரு வேல்யூவை ரெஃபர் பண்ணுறதுக்காக அதுக்கு தான் மெயினாக அதை யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஒரு வேல்யூ தான் அட் அ டைமில் வச்சுருக்கோம். சப்போஸ் நான் a = 1 கொடுக்குறேன். இப்போ நான் a பிரிண்ட் பண்ணேன்னா ஏவோட வேல்யூ 1 சொல்லும். சப்போஸ் அதை a = நான் 2 சொல்லிட்டேன்னா தட் 1ங்கிறது போயிடுச்சு, 2 இஸ் ஹோல்டிங் இட். ஸோ இட் வில் ஹோல்ட் 1 வேல்யூ அட் அ டைம், பட் வி கேன் சேஞ்ச் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் இதோடைய வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சி ப்ரோக்ராம்ஸ்லாம் வேரியபிளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு டிக்ளேர் பண்ணிடணும். அது என்ன டைப்பு, இன்ட்டா ஃப்ளோட்டா அப்படிங்கிறது. பட் இங்கே அப்படி தேவையில்லை. அது டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அது என்ன டைப்புன்னு சொல்லும். அதான் டைனமிக்லி டைப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸோ சப்போஸ் நான் b = 1 கொடுக்குறேன். இப்போ டைப் ஆஃப் b பார்த்தீங்கன்னா இன்ட், ஏன்னா 1ங்கிறது இன்ட் வேல்யூ. அதே நான் b = 1.2 தரேன். இப்போ என்னுடைய டைப் ஆஃப் b பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு ஆகிடுச்சு. ஏன், நம்ம என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து. அதே நான் சிங்கிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். இப்போ என்னோட b ஸ்ட்ரிங்குன்னு ஆகிடும். ஸோ ஒரே டைப்பு தான், ஒரே வேரியபிள் தான் b, பட் நம்ம டிக்ளேர் பண்ணுறதை வச்சு அது மாறிட்டே இருக்குது. ஸோ டைனமிக்கில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். வேரியபிள் சப்போஸ் b = 1 கொடுத்துருப்போம், வேறு கீழே வந்ததுக்கப்புறம் அதுக்கு வேறு வேல்யூ மாற்றுவோம், அது கீழே வேறு வேல்யூ மாற்றுவோம். ஸோ டைப் மாறிக்கிட்டே இருக்குது. அதுதான் இது டைனமிக்லி டைப்டு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஈவன் இதை நம்ம ட்ரூன்னு கூட மாற்றலாம், பூலினா கூட மாற்றலாம். இப்போ நான் டைப்புன்னு போடுறேன், அது பூலின்னு வந்துருச்சு. இது மட்டும் கிடையாது, நம்ம போப்போ டிக்ஷனரி டுப்புள் எல்லாம் பார்ப்போம், அதை கூட மாற்றிக்கலாம். ஸோ டைனமிக்காக இதோட டைப் மாறிடும். தட் இஸ் நோன் அஸ் டைனமிக்லி டைப்டு. அண்ட் ஒன் மோர் திங் சொல்லுவாங்க, ஸ்ட்ராங்லி டைப்டு அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்ட்ராங்லி டைப்டு என்னென்னா, நம்ம சப்போஸ் 2 வேரியபிள் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. a = 1 வச்சுருக்கேன், b = aன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை கன்கனேட் பண்ண போகிறேன். இங்கே கன்கனேட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் தான். ஸோ சப்போஸ் c = a + bன்னு வைக்கிறேன், எரர் வரும். ஆர் நான் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் c ஏவையும் இதையும். ஸோ a + b அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா, சாரி கோட்ஸில் இல்லாமல் நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சு தான் என்ட்ரு ஆகணும், இல்லைனா அது நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். சரி, இங்கே பாருங்கள், இன்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ரிங்குன்னு வருது. ஸோ இது அலோவ் பண்ணாது. அதான் ஸ்ட்ராங்லி டைப்டு. ஸோ ஒரு டைப்பில் இருந்து இன்னொரு டைப்புக்கு நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பண்ணீங்க, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் இன்னுமே வேறு ஒரு டைப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் இது பெர்ஃபார்ம் பண்ண விடாது. தட் இஸ் நோன் அஸ் ஸ்ட்ராங்லி டைப்டு. சரி, நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அப்போ ஒன்றுக்கு அந்த மாதிரி அதை மாற்றிக்கணும். சப்போஸ் a என்னது இன்டிஜர், b ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்ற முடியாது, பட் ஏவை இன்டிஜராக மாற்றலாம். அதுக்கு என்ன கமெண்ட்னா, நான் ஏவை இன்டிஜராக ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறேன். str of a + b. இப்போ பார்த்தீங்கன்னா 1a அப்படின்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ இஸ் 1, அது ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. பியோட வேல்யூ இஸ் 1aன்னு வரும். ஸோ இதான் ஸ்ட்ராங்லி டைப்னு சொல்கிறது. அட் த சேம் டைம் சப்போஸ் நான் x = 1 வச்சுருக்கேன், y = 1.2ன்னு வச்சுருக்கேன். இப்போ x + y என்னால் ஆட் பண்ண முடியும். இப்போ டைப் ஆஃப் x, டைப் ஆஃப் y என்னது இஸ் ஃப்ளோட், டைப் ஆஃப் x இன்ட். இப்போ நான் x + y ஆட் பண்ணேன்னா அது சப்போஸ் நான் z = x + yன்னு வைக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ z-க்கு 2.2ன்னு வரும். இதோட டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு மாறிக்கும். அட் த சேம் டைம் நான் அதை பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. print
எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும்போது இட் வில் அலோவ். ஏன்னா இன்டிஜர் ஃப்ளோட் இஸ் மோரலெஸ் சேம், அதனால் வந்து இது அலோவ் பண்ணுது. ஸோ இதுதான் ஸ்ட்ராங்லி டைப்ன்றது. ஒரு டைப்புக்கு இன்னொன்று ரிலேஷனே இல்லாத போது இட் ஒன்ட் அலோவ். ஸோ இதை 2 கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணும்போது 2 வேரியபிளை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே சேம் டைப்பாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை மூவ் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன் மோர் திங் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது a, b, c ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு பண்ண முடியும். இப்போ நான் ஏன்னு கொடுத்தனா 1, b கொடுத்தா 2, c கொடுத்தா 3 இப்படின்னு டிக்ளேர் ஆகும். நான் a ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு பண்ண முடியும். இது வந்து ஆல் டுகெதர் வேறு டைப். இது வந்து டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா டூப்புள்னு போயிடும். அது இல்லை. இப்போ இதுவே நான் வந்து டைப் ஆஃப் பின்னு கொடுக்குறேன். டைப் ஆஃப் பியோட வேல்யூ என்னது இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா, அப்போ டைப் ஆஃப் பி அதான் கடைசியாக இருக்கிறது பி டிக்ளேர் பண்ணது, அது வந்து இன்ட்டுன்னு தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்த நான் வேல்யூ சொல்கிறேன், இது வந்து இன்ட். பட் அதுவே இங்கே ஏ வந்து டேபிள் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே டைமில் 3 வேரியபிள் n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் ஒன்லி திங் எத்தனை வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அத்தனை நம்பர் நீங்கள் அங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இது வேரியபிள் தான் கிடையாது, யூ கேன் ஈவன் டிக்ளேர் ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிளுக்கு a, b, c equal to 1, test, 1.234. இப்போ நான் சீன் கொடுத்தனா 1.234, பின்னு கொடுத்தா டெஸ்ட்டு, a equal to 1. ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் வந்து அட் டைமில் வந்து ஆல்டர்னேட்டாக அழகாக இது எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வேரியபிளை பற்றி அவ்வளோதான் இந்த செஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நம்ம அடுத்த செஷனில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.